ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மே மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 1 வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் டே. இது எல்லாருமே தெரிஞ்சது. மே டேன்னு அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை தானே, வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே. நம்ம எல்லாரும் நிறைய பாஸ்வேர்டு வச்சிருக்கோம். அடுத்து மே 2 வந்து என்னது அப்படின்னா வேர்ல்டு டுனா ஃபிஷ் டே. இதெல்லாம் வாய்ப்புள்ள கேட்க ப்ரெஸ் ஃப்ரீடம் டே கேட்க சான்ஸ் நினைக்கிறேன். மே 3 ஃபஸ்ட்டு ஃப்ரைடே இன் மே, இது நேஷனல் ஸ்பேஸ் டே. இது கேட்க சான்சஸ் இருக்கு. இது வந்து கேட்க சான்ஸ் இல்லை. ஃப்ரீடம் ப்ரெஸ் ஃப்ரீடம் டேலாம். கோல்ட் மைனர்ஸ் டே வந்து மே 4. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. இது வந்து கேட்க கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு சண்டேல வந்துட்டு வேர்ல்டு லேப்டாப்ஸ் டே. இதுவும் கேட்கறதுக்குள்ள சான்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு மே 5 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மில்க். இதுவும் வாய்ப்பு இல்லை. ஓகே. நோ டயட் டே. இது வாய்ப்பு இல்லை. அத்லெட்டிக்ஸ் டே வாய்ப்பு இருக்கு. மே 7 தானே ஆப்ரேஷன் சிந்தூரம் நடந்துச்சு. ஸோ அதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்துமா டே ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஃப் மே வந்து என்னன்னா ஆஸ்துமா டே. அடுத்தது கிராஸ் டே வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஜிடியில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. தலசிமியா டே மே 9. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நேஷனல் டெக்னாலஜி டே வாய்ப்பு இருக்கு. மே 11. நர்சஸ் டே மே 12. 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பாங்க நர்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதுவும் எனக்கு தெரிஞ்சு கேட்க சான்சஸ் இல்லை. மே 15 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ். இதுவும் கேட்க சான்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் மே 15 வந்து எப்படின்னா வச்சுக்கோங்கன்னா மே பாதியில தான் வந்துட்டு டூர் கூட்டு போவாங்க. மே மாதம் லீவ்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மே 16 வந்து டே ஆஃப் லைட். இதுவும் கேட்க சான்சஸ் இல்லை. இது சான்ஸ் இருக்கு. மே 16 வந்து நேஷனல் டெங்கு டே. ஓகே. டெங்கு காய்ச்சல் இருந்தால் 16 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஹைப்பர் டென்ஷன் டே வாய்ப்பு இல்லை. இதுவும் கேட்க சான்ஸ் இல்லை. டெலிகம்யூனிகேஷன் டே, சரி இது கூட சான்ஸ் வச்சுக்கலாம். மே 17 எய்ட்ஸ் வேக்சின் டே. இது சான்ஸ் இருக்கு. ஏப்ரல் 16 வந்து டெங்கு. ஏப்ரல் 18 வந்து எய்ட்ஸ் வேக்சின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் டே. இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மாதிரி இருக்கு. ஸோ சான்ஸ் அது இருக்கு. எய்ட்ஸ் வேக்சினும் மியூசியம் டே கிட்டத்தட்ட ஒரே மே 18. இது சான்ஸ் இருக்கு. மெட்ரலஜி ஜியோகிரபி ரிலேட்டட் மே 20. மே 20 இன்னொன்று இருக்கு பி டே. இது வந்து வாய்ப்பு இல்லை. வானிலை தினம் வந்து மே 20 வாய்ப்பு இருக்கு. ஆன்டி டெரரிசம் டே. இது சான்ஸ் இருக்கு கேட்க மே 20. ஏன்னா அப்படின்னா ராஜீவ் காந்தியா ஒரு வந்து இது பாம் வச்சு இது பண்ணாங்கல்ல. அடுத்து மே 22 வந்துட்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே. இது கேட்க சான்ஸ் ரொம்ப இருக்கு. ஏன்னா மே 20 மெட்ரலாஜி. மே 22 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே. ஏப்ரல் 22 எர்த் டே. மார்ச் 22 வாட்டர் டே. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மே 23 டாக்டர் டே கேட்க சான்ஸ் இல்லை. தைராய்டு டே கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா பயாலஜி. இது வந்து மே 25. மே 18 வந்து நான் பார்த்தோம் அந்த எய்ட்ஸ் வேக்சின் டே. அதுக்கப்புறம் 16 வந்து டெங்கு டே பார்த்தோம். ஏப்ரல் 7 வந்து ஹெல்த் டே பார்த்தோம். ஓகே. ஹங்கர் டே, ஹங்கர் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ மே 28 ஹங்கர் டே இது கேட்கலாம். மே 25 வந்து தைராய்டு டே நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்தது மே 29 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் கீப்பர்ஸ் டே. இது நேற்று உலக அமைதி தினம். இதுவும் கேட்க சான்ஸ் லைட்டா இருக்கு. எவரெஸ்ட் டே இது ரொம்ப முக்கியம். மே 29 கேட்கலாம். அடுத்தது வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த் டே. இது கேட்க சான்சஸ் கம்மி தான்.
மே 31 வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. ஓகே, இப்போ மே மந்த் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த காலம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.